ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் லதா. வெல்கம் டு சக்கம்மா சேனல். இன்னைக்கு வீடியோவில் ரோஸ் பெஸ்டியை பற்றிய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அதை பற்றி தான் தெளிவாக விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரோஸ் பெஸ்டிங்கிறது ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். இது நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி செடிகளுக்கு கொடுத்துட்டு வரும் பொழுது ஒரு செடிக்கு ஒரு கைப்பிடி கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். வேற எந்த உரமும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒரு உரமே போதுமானதாக இருக்கும். 20 நாள்ல இருந்து 25 நாளைக்குள்ளார துளிர்கள் கண்டிப்பாக வந்தே தீரும். ஓகேங்களா? இந்த ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் எப்படி இருக்கும்? லிக்விடாக இருக்குமா, பவுடராக இருக்குமா, இல்லை ஊற வச்சு கரைச்சி நாங்கள் செடிங்களுக்கு கொடுக்கணுமா? இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய கேள்விகள் அத்தனைக்குமே பதில் இந்த வீடியோவில் இருக்குங்க. வாங்க நம்ம ஒன்னொன்னா பொறுமையாக நம்ம பார்த்துக்கிட்டு வரலாம். சரிங்களா? இந்த ரோஸ் பெஸ்டியில் 36 பொருட்கள் நான் கலந்துருக்கிறேன். அதனால் எந்த சத்து குறைபாடுமே செடிகளுக்கு வராது. வாங்க, இதுதான் அந்த ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். இப்படி தான் இருக்கும். பிளாக் கலரில் உதிரியாக பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும். நம்ம இதை நல்ல ஒரு கைப்பிடி எடுத்து செடிங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த அளவுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். வேறு எந்த உரமுமே நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. இந்த ஒரு உரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல மண்ணை கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா தொட்டியில் எல்லா இடத்துலையுமே வெள்ளை வேர்கள் படர்ந்து இருக்கும். ஸோ தொட்டி மண் முழுவதுமே நல்லா மேலாக கிளறி விடுங்க. ரொம்ப ஆழமாக கிளற வேண்டாம். மேலாக கிளறினீங்கன்னா வெள்ளை வேர்கள் நிறைய இருக்கும். இந்த வெள்ளை வேர்கள் தான் நம்ம கொடுக்குற உரமாகட்டும், லிக்விட் ஃபெர்டிலைசரில் இருக்க சத்துக்களை எல்லாத்தையுமே உறிஞ்சு செடிகளுக்கு கொடுக்கும். மண்ணை கிளறி விட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கைப்பிடி எடுத்து செடிங்களுக்கு கொடுத்துருங்க. வேரை சுற்றியும் கொடுக்கலாம், வேர் பக்கத்துலேயும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆர்கானிக் ஃபெர்டிலைசருங்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது 15 இன்ச்சு பேக்கு, அதனால் நான் ஒரு 1.5 கைப்பிடி கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டு நல்லா மண்ணு கூட இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்படி கலந்து விடும் பொழுது அந்த மண்ணோட நல்லா அது பைண்ட் ஆகிடும் அந்த உரம். பாருங்கள், மண்புழுக்கள் நிறைய உருவாகும். நீங்கள் தனியாக மண்புழு உரமெல்லாம் வாங்கி போட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அளவாக தண்ணி தெளிக்கணும். சும்மா உரத்தையும் கொடுத்துட்டு நிறைய தண்ணியும் ஊற்றக்கூடாது. பாருங்கள், பக்கத்தில் இன்னொரு பேக் இருக்குது, அதுக்கும் நான் இதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். மேலாக டக்குன்னு மண்ணை கிளறி விடுங்க. நல்லா ஒரு 1.5 கைப்பிடி எடுத்து இப்படி போட்டு விட்டு மண்ணு கூட சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டுருங்க. கோயம்புத்தூரில் 2 நாளாக மழை பெஞ்சதுனால மண்ணெல்லாம் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. அதனால் நான் அளவாக தண்ணி ஊற்றுறேன். இதெல்லாம் உங்களுடைய தொட்டியினுடைய மண் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்களாக டிசைட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். மண் நல்லா காஞ்சிருந்தால் ஒரு 1.5 மக்கு ஊற்றலாம். இந்த மாதிரி ஈரமாக இருக்கும்போது தெளித்து விட்டு ஒரு 1/2 மக்கு மட்டும் ஊற்றுங்க. உரத்தையும் கொடுத்துட்டு தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா அந்த பேக்லேயோ தொட்டிலையோ இருக்க ஹோல்ஸ் வழியாக எல்லா சத்துக்களும் வெளியே போயிடும். சரிங்களா? அதனால் அளவாக தண்ணி ஊற்றுங்க. ஊற்றும் பொழுது தான் வேர் பிரச்சனை எதுவுமே வராது. இந்த வேர் அழுகல், அப்புறம் என்ன சொல்கிறதுங்க, ட்ரெயின் பூச்சி, நத்தைப்பூச்சி, இதெல்லாம் நிறைய தண்ணி நிறைய ஊற்றும் போது வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோஸ் பெஸ்டியை கொடுத்துக்கிட்டு வரும் பொழுது ரெகுலராக கன்சிஸ்டன்சி வேணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் அது நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் நம்ம உரத்தை மாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரி இலை வளர்ச்சி நல்லாயிருக்கும். டார்க்காக இருக்குது பாருங்கள் இலைகள் எல்லாமே. அதே போல் பூக்களினுடைய கலர் பாருங்கள் என்ன டார்க்காக இருக்குன்னு. அதே போல் பக்க கிளைகள் நிறைய உருவாகும். ஷூட்ஸு, பேசில் ஷூட்ஸ் நிறைய வரும். மேலே குட்டி குட்டியாக நிறைய துளிர்கள் கொசன்னு வரும். சரிங்களா? இதெல்லாம் எப்போ வரும்? ஒரு உரம் கொடுத்து 15-20 நாளில் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? பாருங்கள், எல்லா செடியுமே நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ரிசல்ட்டு தான் இருக்கும். அதனால தான் நான் எல்லா செடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏதாவது ஒரு செடி 2 செடி மட்டும் காமிச்சா தெரியல, ஏதோ ஒரு செடியில் தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ரோஸ் செடி வச்சுருக்கேன் நான். சரிங்களா? எனக்கு ரோஜா தோட்டம் வைக்கணும், ரோஜா செடி வளர்க்கணுன்றது என்னுடைய ஒரு சின்ன வயசு கனவு. அந்த கனவு இப்போ முழுமையாக எனக்கு நிறைவேறி இருக்குங்க. நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த செடிங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத வந்து ஒரு பெரிய வரமாக நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறதுங்க, எனக்கு வந்து இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த, இந்த மாதிரி ஒரு லைஃபு, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த யூனிவர்ஸ்க்கு தான் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாருங்க, நம்மளுடைய செடிகளில் நான் தொட்டு தொட்டு காமிக்கிறேன் பாருங்க, அது எல்லாமே பேசில் ரூட்ஸ் தான். மேக்சிமம் செடிகளில் வந்து பேசில் வந்துடும். எந்த ஒரு செடியில் பேசில் வருதோ அந்த செடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? மேலாக வர்ற சைடில் வர்ற ஷூட்ஸ் எல்லாம் வந்து பிரச்சனை இல்லை, எல்லா செடிகள்லையுமே வரும். ஆனால் பேசில் வர்றது தான் வந்து ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? அது நம்ம ரோஸ் பெஸ்டி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வருங்க. நிறைய பேர் டெஸ்டிமோனியல் வீடியோஸ், ரிவ்யூ வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பாங்க, என்னோட செடிகளில் பேசில் ரூட்டே வந்திருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லேயும் நம்மளுடைய சேனலில் இருக்க வீடியோஸ்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள். இந்த செடியிலெல்லாம் எவ்வளோ தளிர்கள் கொச கொசன்னு வந்திருக்கு பாருங்கள். பூக்களினுடைய அந்த ஷேப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எந்த பூக்களையுமே உங்களுக்கு பறிக்கிறதுக்கே மனசு வராது. ஆனால் நம்ம பறிச்சாதான் அடுத்த துளிர் வரும். புரியுதுங்களா? அதனால் ஒரு நாள் 2 நாள் விடுவேன். டெய்லி அப்படியே பார்த்துப்பேன். காலையில் சாயந்தரம் வந்து பார்த்துக்குவேன். அப்புறம் அடுத்த நாள் நான் பறித்து எங்கள் வீட்டில் இருக்க சாமி படங்களுக்கு வச்சுருவோம். இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் உங்களுக்கு பூக்கள் பூக்கும். நம்ம ரோஸ் பெஸ்டி கொடுக்கும் பொழுது நிறைய மொட்டுக்கள் வைக்குங்க. பாருங்கள், இதுவுமே ஒரு பேசில் ரூட்டு தான். கீழேருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்ல பெரிய ஒரு கிளையாக வந்துருச்சு. நல்லா திக்காகவும் வரும். காம்புகள் வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு செடி எப்படி நல்லா வளர்ச்சி அடையணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த வளர்ச்சி ரோஸ் பெஸ்டியை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த ரோஸ் பெஸ்டி ஒரு 13 வருஷ உழைப்பில் நானாக கண்டுபிடிச்ச ஒரு உரங்க. இதை நான் வேறு எந்த கடையிலையும் வாங்கி செஞ்சு உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புறதில்லை. நானாக உங்ககிட்ட ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் செய்யவே ஆரம்பிப்பேன். ஏன்னா இது ஆர்கானிக் ஃபெர்டிலைசருங்கிறதுனால ஸ்டோர் பண்ணி என்னால் வைக்க முடியாது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் ஒரு நாள் அதை கொஞ்சம் காத்தாட ஆற விட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் செடிங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருங்க. உங்களுடைய செடிகளும் இதே மாதிரி கண்டிப்பாக பூக்குங்க. சரிங்களா? சரிங்க, நான் வந்து ரோஸ் பெஸ்டி கொடுத்துட்டேன், எனக்கு இந்த மாதிரி பூக்கள், துளிர்கள், மொட்டுக்கள்லாம் வந்துடும் இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. வேருக்கு நம்ம உரம் கொடுத்துட்டோம். ஆனால் துளிர் வந்த உடனேயே செடிகளுக்கு பூச்சி தாக்குதல்கள் கண்டிப்பாக வரும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக மருந்தடிக்கணுங்க. அந்த மருந்தடிக்கிற வேலையை தான் நம்ம வந்து கோட்டை விட்டுடுறோம். சரிங்களா? உரம் கொடுத்துட்டோன்ட்டு அசால்ட்டாக விட்டுடுறோம். அந்த மருந்து அடிக்கும் பொழுது தான் செடிகள் இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு இலைகள்லாம் பாருங்கள் வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்கும். எந்த ஒரு டிசீஸ் அட்டாக்குமே இல்லாததுனால செடி பார்க்குறதுக்கே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் தோணும். பூக்களுமே வந்து இந்த பூச்சிகள்லாம் பொறிக்காது. சில பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா பாதி பாதி வந்து பூச்சிகள் சாப்பிட்ரும். அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லா பூக்களுமே நல்ல முழுமையான ஒரு வளர்ச்சி, அழகாக ஷேப்பாக நல்ல கலரில் பூத்திருக்கும் பாருங்கள். அதனால தான் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய செடிகளை பார்க்கும் பொழுது ரொம்ப பிடிக்குது. புரியுதுங்களா? ஸோ நீங்களுமே இது மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். பண்ணும்போது உங்கள் செடிகளும் இதே மாதிரி வரும். பாருங்கள், இந்த ஒரு கிளையில எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள். ஒரு 15-20 மொட்டு இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நான் ரெகுலராக ரோஸ் பெஸ்டி மட்டும்தான் கொடுக்குறேன். முதல்லலாம் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். இப்போ என்னைக்கு நான் வந்து ரோஸ் பெஸ்டியை கண்டுபிடிச்சி நல்லா என்னுடைய செடிகளுக்கு அது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததோ அன்னையிலேருந்து ரோஸ் பெஸ்டி மட்டும்தான் கொடுக்குறேன். மாதத்துக்கு ஒரு தடவை ரோஸ் பெஸ்டி கொடுக்குறேன். 4 வாரம் 4 மருந்து அடிக்கிறேன். அவ்வளவுதான். நான் என்ன என்னோட செடிகளுக்கு கொடுக்குறேனோ மருந்து அடிக்கிறேனோ எந்த ஒளிவு மறைவு எதுவுமே இல்லாமல் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா? ஆன்சர் பேப்பர் கையில் உங்களுக்கு கொடுத்த மாதிரி அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இவ்வளவு நாள் இது தெரியாமல் தானே நம்ம எந்த மருந்து அடிக்கிறது, எந்த உரம் கொடுக்கறதுன்னு தெரியல, இந்த ரோஜா செடி எப்படி வளர்க்குறதுன்னு தெரியலன்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ்டாக இருந்தோம்.
இப்போ அந்த கவலையே இல்லைங்க. ரோஜா செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸி. ரோஸ் பெஸ்டி போடுற வரைக்கும் அது போட்டு நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய செடிகளுமே இப்போ நீங்கள் பார்க்குற செடிகள் மாதிரி கண்டிப்பாக மாறும். சரிங்களா? அதுக்கு நான் கேரண்டி. இந்த மாதிரி கேரண்டியெல்லாம் யார் கொடுக்குறாங்க? நீங்கள் நர்சரியிலலாம் போய் செடி வாங்குறீங்க, உரம் வாங்குறீங்க, மண் வாங்குறீங்க. ஏதாவது பிரச்சனைன்னா நீங்கள் போய் அங்கே கேட்க முடியுதா? இல்லை அவங்க அதுக்கு கரெக்டான பதில் உங்களுக்கு சொல்கிறாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியெல்லாம் யாருமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் என்கிட்ட கேளுங்க, நீங்கள் ஏதாவது பிரச்சனை என்னோட செடியில் இப்படி வரல அப்படி வரலன்னு சொல்லும் பொழுது அதுக்கான முழுமையான ஒரு ரிசல்ட்டை நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா? என்கிட்ட ஒரு தடவை உரம் வாங்க ஆரம்பித்தவங்க நிறைய பேர் ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதோட ரிசல்ட் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டைமே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கொடுக்காது. ஏன்னா உங்களுடைய மண்ணினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு டைம் கொடுத்து பார்ப்பாங்க. செகண்ட் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பிக்கப் ஆகிடும். ஏன்னா ரெகுலராக கொடுக்க 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 உங்களுடைய மண் முழுவதுமே நல்ல ஃபெர்டைல் மண்ணாக மாறிடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய தளிர்கள் வரும், செந்தளிர்கள் வரும், பூக்கள் மொட்டுக்கள் எல்லாமே சூப்பராக வருங்க. ஒரு செடியினுடைய எல்லா வளர்ச்சிகளுமே ஒரே மாதிரி சரிசமமாக சரியான விகிதத்தில் வளரும்னு சொல்ல வரேன். இந்த பூவெல்லாம் பாருங்க, பிங்க் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ரோஸ் செடி வளர்க்குறது வந்து கொஞ்சம் செலவாகுங்க. ஏன்னா அதுக்கு வந்து இப்போ நர்சரியிலேருந்து பாட் வாங்கிட்டு வரீங்க, செடி வாங்கிட்டு வரீங்க. ஒரு சின்ன செடியில் எவ்வளோ மொட்டுக்கள் பூக்களோடு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க அதில் உரம் வச்சு, கெமிக்கல் உரத்தை வச்சு பூக்கள் வர வச்சு நமக்கு கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனே நம்ம அதே மாதிரி உரம் கொடுக்குறோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொடுக்கறது இல்லைல்ல. ஆனால் நம்ம ரிசல்ட் மட்டும் எப்படி எதிர்பார்க்குறோம்? செடி நிறைய மொட்டுக்கள் வரணும், பூக்கள் நிறைய பூக்கணும் இப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நம்ம அந்த அளவுக்கு உரம் கொடுக்க வேண்டி இருக்குது. அப்போ தான் அந்த ரோஜா செடி நல்லா பூக்கள் பூக்கும். ஸோ ரோஸ் செடி வளர்த்துருக்கு கொஞ்சம் செலவாகுங்கிற மைண்ட் செட்டை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு செலவு பண்ணுறது ஒரு பெரிய மேட்டராக இருக்காது. ஸோ ஒரு செடிக்கு 30 ரூபா 40 ரூபா நம்ம செலவு பண்ணுறோன்னா அது 4000 5000த்துக்கு உள்ள ஒரு சந்தோஷத்தை நமக்கு அது கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணிடுங்க. மனசுக்கும் உடம்புக்கும் கிடைக்கிற அந்த சந்தோஷம் நீங்கள் எவ்வளவு காசு கொடுத்தாலையும் வெளியில் கிடைக்காதுங்க. இதை நான் வந்து அன்றாடம் என்னுடைய செடிகளை பார்க்கும் பொழுது நான் வந்து ஃபீல் பண்ணி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஹெல்த்து வந்து எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்க. இப்போ வந்து ரோஸ் பெஸ்டியை பற்றின முழுமையான சந்தேகங்கள் எல்லாமே உங்களுக்கு போயிருக்கும். எப்படி ரோஸ் பெஸ்டியை யூஸ் பண்ணணும், என்னென்ன செய்யணுங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? மாதம் ஒரு தடவை ரோஸ் பெஸ்டி கொடுங்க. 4 வாரம் 4 மருந்தடிங்க. அவ்வளவுதான். தண்ணி அளவாக கொடுங்க. சிம்பிளாக 3 வார்த்தையில் நான் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் செடிகளும் இப்போ நீங்கள் பார்க்குறது மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வளரும். ஓகேங்களா? ரோஸ் பெஸ்டி வேணுங்கிறவங்க மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஜக்கம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும். See you next video. Bye bye.